வணக்கம் நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் கொலைக்களமான தமிழ்நாடு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்களே இல்லை, பெரிய பெரிய விஷயங்கள் தான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஆணவ கொலை, ஏன்னா இப்போ எல்லா வகையிலையுமே சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா கேகே நகரில் அந்த 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 தனசேகரனுடைய பேரன் ஒரு ஒரு காரை எடுத்துகிட்டு போயிட்டு விலை உயர்ந்த ஒரு காரு, அந்த காரினுடைய விலையை 2.5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த காரில் போயிட்டு ஒரு மாணவன், அந்த பையன் பார்த்தீங்கன்னாக்கா இதில் மயிலாப்பூரில் ஒரு கல்லூரி, மயிலாப்பூர் கல்லூரினாக்கா விவேகானந்தா காலேஜ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விவேகானந்தா காலேஜில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கானா அந்த பையன். அந்த பையனை கார் ஏற்றி, இதில் காதல் விவகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தனசேகரனுடைய பேரன் போயிட்டு, அந்த சந்துருன்னு நினைக்கிறேன் அந்த பையனுடைய பேர், போய் காரை பேச்சுவார்த்தை நடத்திட்டு அவங்க வாக்குவாதம் நடந்து அவங்க ஏதோ ஒரு இதில் இப்போ கிளம்பி போயிடுறாங்க. போகிற வழியில் இவன் பின்னாடி காரில் போய் அதை இடித்து தள்ளி அந்த ஓட்டிகிட்டு போன பையன் கீழே விழுந்து, இந்த பையன் விழுந்த பக்கத்தில் ரிவர்ஸில் எடுத்து 2-3 முறை ஏற்றி கொடூரமான கொலை. இது நோக்கமே எப்படி இருக்கு பாருங்கள். இந்த பையனுக்கும் இந்த சந்திரன்ற அந்த தனசேகரனுடைய பேரனுக்கும் அதிகபட்சமாக 20-21 வயசு தான். 21 வயசுலேயே இப்படிப்பட்ட ஒரு உக்கிரம். இதுக்கு காரணம் என்ன? அதிகாரம், ஆணவம். இதை தான் சொல்லணும். நாமளும் நம்ம தாத்தா மாதிரி நாமளும் ஒரு பெரிய ஒரு தாதாவாகணும், இந்த பகுதியில் நம்மளை தேடி எல்லாரும் வரணும், நம்ம கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், இந்த மாதிரி ஒரு இது கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு கொலை. இந்த கொலையை என்ன பண்ணாங்கன்னாக்கா இது ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி, ஏதோ ஒரு மழுப்பி ஏதாவது சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரியாணி கடை அந்த பகுதியில் இருந்த சிசிடிவியில் இந்த இது எல்லாமே பதிவான காரணத்தினால இந்த பையனை சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க. காவல் நிலையத்தில் சரண்டர் ஆக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அந்த 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 காணொலியை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே இது நாடா இல்லை இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோமா, இங்கே என்ன நடக்குது, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பையன் நல்ல ஒரு டிஷர்ட்டை போட்டு நல்ல ஒரு மாப்பிள்ளை மாதிரி ஒரு 15 பேர் ஒரு பவுன்சரோட அவர் ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வர பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பவ்யமாக அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி பவ்யமாக அவரை வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி அவ்வளோ கனிவோட கூட்டு போய், என்ன இது? இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு கிடைக்குமா? நம்மளோட கேள்வி இதுதான். ஒரு சாதாரண ஒரு குடிமகன் ஏதோ ஒரு வேகத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. தன்னை தாக்க வர ஒருத்தனை இவன் திருப்பி தாக்கி இப்படி ஒரு சம்பவம் நடந்து, இப்படி நடந்திருந்தால் அந்த குடிமகனுடைய நிலை இந்த போலீஸார்கிட்ட எப்படி இருக்கும்? நம்ம கேள்விலாம் இதுதான். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்னதாக 100 ரூபாய்க்கு வாக்குவாதம் நடந்த இதில் இந்த நிகிதா மேட்டரில் அந்த அஜித்குமாரை ஒரு குடிமகனை அநியாயமாக அடித்து கொன்னே இருக்குது இந்த காவல்துறை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. காவல்துறை ஒரு கண்ணியத்தோட, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லாமல் அவங்க கண்ணியத்தோடு குற்றவாளிகளை குற்றவாளி அப்படின்னு சொன்னாக்கா அவன் ஒரு கொலையை பண்ணியிருக்கிறான். இது சாதாரண ஒரு குடிமகனுக்கு இப்படி கிடைக்குமா? இப்படி தான் நீங்கள் கூட்டு போவீங்களா? இப்படி தான் நேராக சரண்டர் ஆகுங்க மாப்பிள்ளை மாதிரி நாங்கள் உங்களை கூட்டு போய் இப்படி தான் கூட்டு போவீங்களா? உங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கும்? எப்படி இந்த மாதிரி மக்களாகிய நீங்கள் தான் இப்போ இந்த காணொலிலாம் எதற்காக பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மக்களாகிய நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட பத்திரிகைகளை வர செய்து காணொலி வரக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம இதெல்லாம் இந்த காணொலி வாயிலாக பகிர்றோம். இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு அராஜகம், அதிகார துஷ்பிரயோகம்
கையாளாதனத்தினுடைய ஒரு ஆட்சி வந்து இந்த குடிமக்களுக்கு வந்து தேவையான்றதை மக்கள் உணர்ந்து அடுத்து வர தேர்தலில் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முன்னெடுப்புகளை இன்னையிலேருந்து இந்த நிமிஷத்திலிருந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். RTS சேனல் அர்க்கம்.